ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறது வந்து ஹைட் ஆப்ஜெக்ட் வந்து இப்போ நீங்கள் உங்களோட சஃபாரியோ இல்லை கூகுள் குரோமோ இருக்குது, அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்கள் ஒரு பட்டன் ஒன்று தந்திருக்காங்க. அதாவது உங்களோட சர்ச் பாரில் பாருங்கள், உங்களோட வெப்சைட் அடிக்கிற அந்த பாரில் அதில் தந்திருக்காங்க. இந்த மாதிரி செட்டிங்கை செய்யுங்க. செட்டிங்கை செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையில்லாத இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா ஹைட்னு சொல்லி வரும். அந்த ஹைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட்டுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைட் ஆகி கொண்டு போகும். இந்த இதில் பாருங்கள், உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நாங்கள் அதை ஹைட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு ஓகே இது எவ்வளோ காணும்னு சொன்னால் அதில் டன்னு இருக்குது, டன்னை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி போயிடும். நாங்கள் அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், ரெண்டாவது பார்க்க போகிறது இமெயிலை பொறுத்தவரையில் வந்து இப்போ நிறைய அப்டேட் வந்து தந்திருக்காங்க. இமெயிலில் இன்பாக்ஸ் போனால் இந்த மாதிரி ப்ரைமரி ட்ரான்சாக்ஷன் அப்டேட்ஸ் மற்ற ப்ரொமோட் அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவங்க ஓல் மெயில் எல்லாமே வந்து ஒவ்வொரு கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. மேலே 3 டாட்டில் போய் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கேட்டகரிஸ் வைஸில் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் இதில் வந்து ஷோ கான்டாக்ட் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதை கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ யாராவது வந்து மெயிலில் கான்டாக்டில் வந்து ஃபோட்டோஸ் அதுகள் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்து ஷோ ஆகும். அது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் லிஸ்ட் வியூவில் சும்மா நார்மலாக வச்சுருக்கலாம். இப்போ லிஸ்ட் வியூவில் வச்சாலும் வந்து உங்களுக்கு லிஸ்ட் வியூ இந்த மாதிரி வரும். ஆனால் அந்த ஃபோட்டோஸ் அதுகள் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகாது. இந்த மாதிரி வந்து மெயிலில் வந்து புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு மெயிலை வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் ஸ்விப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து நிறைய தந்திருப்பாங்க. மோர், ஃப்ளாக், அச்சீவ், மேட்டர், கிளியர் அப்படின்ற மாதிரி தந்திருக்காங்க. நீங்கள் அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையானதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இதில் பாருங்கள், மூவில் போனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெலிட் பண்ண போகிறீங்களா, மெசேஜ் மூவ் பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து புது அப்டேட் வந்து தந்திருக்காங்க. அடுத்து நாங்கள் மூன்றாவதாக பார்க்க போகிறது வந்து வால்பேப்பர்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் செட்டிங்கில் போங்க. செட்டிங்கில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் பாருங்கள் வால்பேப்பர்ஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதில் போய்ட்டு பாருங்கள் அட் நியூ வால்பேப்பர்ஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு நிறைய வால்பேப்பர்ஸ் வந்து இப்போ புதுசாக வந்து புது அப்டேட்டில் அதாவது 18.5ல் வந்து நிறைய வந்து வால்பேப்பர்ஸ் தந்திருக்காங்க. அதுலேயும் வந்து ஸ்பெஷலி வந்து நம்ம ப்ரைட் எடுத்துக்கொண்டு சொன்னோம்னா அதுலேயும் வந்து எங்களுக்கு வந்து வால்பேப்பர்ஸ் தந்திருக்காங்க. இந்த மாதிரி வால்பேப்பர் வந்து எங்களுக்கு தந்திருக்காங்க. இதில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஸ்வீப் பண்ண ஒவ்வொரு கலர்ஸ் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி கொண்டு இருக்கும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட வால்பேப்பர்ஸும் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனும் லாக் ஸ்க்ரீன் வந்து என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி அதில் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, கண்ட்ரோலும் வந்து நீங்கள் இதில் வந்து தேவையான கண்ட்ரோலை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் அதில் மைனஸ் அடையாளம் இருக்கும். அதை மைனஸ் அடையாளத்தை இப்போ டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அழிஞ்சிடும். அதே இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அட் பண்ணியும் கொள்ளலாம். இப்போ நான் டோச் வேணும், அதனால் டோச்சை வந்து இதில் அட் பண்ணி இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வால்பேப்பர்ஸ் வந்து ஒவ்வொரு டிசைனில் வந்து புதுசாக வந்து தந்திருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான வால்பேப்பர்ஸை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த iOSலேயும் வந்து தந்திருக்காங்க. மற்ற கலெக்ஷனையும் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா கலெக்ஷன்லேயும் வந்து இந்த மாதிரி தந்திருக்காங்க. இது ஆல்ரெடி இருக்கிறது தான். இதில் வந்து எஃபெக்ட் வந்து நாங்கள் ஒன் பண்ணினோம்னு சொன்னால் அந்த பாருங்கள் 24 இருக்கிறது வந்து மேலே வரும். எஃபெக்ட் வந்து ஆஃப் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அது வந்து அந்த பின்னுக்கு போயிடும், பபிள்ஸுக்கு பின்னுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து எஃபெக்ட் வந்து தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை பாருங்கள், இதுலேயும் வந்து நம்ம ஸ்வீப் பண்ண வந்து அந்த பின்னுக்கு இருக்க பபிள்ஸ் வந்து ஒவ்வொரு கலர்ஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்து அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள் வாட்ச் வந்து யூஸ் பண்ணுறாக்கள் வந்து இதை வந்து நீங்கள் பேர் பண்ணி கொள்ளலாம். உங்களோட மொபைலையும் வாட்சையும் வந்து பேர் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள், இல்லை ஃபேஸ் கேலரின்னு சொல்லி இருக்குது. நியூ வாட்ச் ஃபேஸஸ்ன்னு சொல்லி புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. 18.5ல் வந்து புது அப்டேட்டில் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் போய்ட்டு வந்து இதை செலக்ட் பண்ணலாம். இப்போ ப்ரைட் ஹார்மோனியன்னு சொல்லி இருக்குது வந்து இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட அதாவது வாட்சில் இருக்க ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் லாட் ஆஃப் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது சம்மந்தமான அதாவது கஸ்டமைசேஷன் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கேற்ற வீடியோ வந்து செஞ்சு விடுறேன். அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போகிற பேக்டாப். இது வந்து செட்டிங்கில் போங்க. செட்டிங்கில் போயிட்டு எக்ஸபிலிட்டின்னு சொல்லி இருக்குது பாருங்கள். எக்ஸபிலிட்டியில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் இதை கீழே வந்தீங்கன்னு சொன்னால் பேக்டாப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க.
இது என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் டபுள் டேப் பண்ணி தான் உங்களுக்கு அதாவது உங்களோட மொபைல் ஃபோனில் பேக் சைட்டில் வந்து டபுள் டேப் ஃபிங்கர்ஸால் வந்து டபுள் டேப் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கணும்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அடிக்கும். இப்போ எங்களுக்கு என்னென்ன இது வேணுமோ டபுள் டேப் பண்ண என்ன வேணுமோ அந்த அவ்வளோ ஆப்ஷனும் வந்து இதுகளுக்குள்ள தந்துருக்காங்க. இப்போ வால்யூம் டவுன், வால்யூம் அப், மற்ற ஷேக் பண்ணுறது, மற்ற உங்களுக்கு ஸ்ரீ ஒன் பண்ணணும்னு சொன்னால் அப்படின்றெல்லாம் இருக்குது. ஸோ நான் இதில் டபுள் டேப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டை தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ட்ரிபிள் டேப்பில் வந்து கேமராவை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் டபுள் டேப் வந்து பின்னால் பண்ணினேன்னு சொன்னால் அப்போ டபுள் டேப் வந்து பண்ணினேன்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அடிக்கும். அது மட்டும் இல்லை, இப்படி அடிக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிக்கலாம். ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை நீங்கள் எதுலையாவது ஒன்றில் சென்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் மெசேஞ்சர்லேயோ எதுலையாவது ஒன்றில் சென்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து இன்னொரு ஃபிங்கர்ஸால் வந்து நீங்கள் அந்த ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், அதில் ப்ளஸ் அடையாளம் வந்து இருக்குது க்ரீன் கலரில். அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் அட் ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஸுக்குள்ளேயும் போய் அதை டிக் பண்ணி ப்ளஸ் பட்டனை டிக் பண்ணி அதில் பெரிய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அப்படி செலக்ட் பண்ணுறத விட இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணி விடலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது அப்போ வந்து ஹைட் பண்ணலாம். இப்போ நாங்கள் கேலரியை பொறுத்தவரை இதில் போயிட்டு பாருங்கள், ரிக்கர் ஃபேஸ் ஐடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ அதை கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும், ரிக்கர் ஃபேஸ் ஐடின்னு சொல்லி வருது. நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் டன்னு வரும். அந்த டன்னை கொடுத்து விடுங்க. டன்னை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களோட ஃபேஸ் ஐடி இல்லாமல் வந்து கேலரி வந்து ஓப்பன் ஆகாது. உங்களோட ஃபேஸ் ஐடி கொடுத்தா தான் உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அந்த வகையில் வந்து இது உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸாக வந்து இருக்கிறதுக்குரிய ஒரு காரணமாக வந்து இருக்குது. ஏன்னா ஐஃபோனை பொறுத்தவரையிலே செக்யூரிட்டி தானே முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆப்ஸை கூட வந்து ஹைட் பண்ணி கொள்ளலாம். ஆப்ஸை ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் ரிக்கர் ஃபேஸ் ஐடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க பாருங்கள். அதை கொடுத்துட்டு பாருங்கள், ஹைட் அண்ட் ரிக்கவரி ஃபேஸ் ஐடின்னு சொல்லி ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் ஒன்று தந்திருக்காங்க. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி வரும். இதில் வரலைக்குள்ள நீங்கள் ஹைட் அப்புன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட அப் வந்து ஹைட் ஆயிடும். அதாவது உங்களோட ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஹைட் ஆயிடும். அதான் நீங்கள் திரும்ப வந்து இந்த ஹைட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், கீழே வந்து ஹிடன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதை டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட யூடியூப் அந்த ஹைட் பண்ணின அப் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்கும். நீங்கள் அதை டிக் பண்ணி ஃபேஸ் ஐடியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். உங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்போ வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்களா, அதாவது ஹைட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறீங்களா, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிங்க. ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு டோன்ட் ரிக்யர் ஃபேஸ் ஐடின்னு சொல்லி ரெண்டாவதாக வந்து ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஹிடனுக்குள்ளேருந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப் லைப்ரரியில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் பண்ணி சர்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக வந்து அப்டேட் வந்திருக்கான். அடுத்து வோக்கல் ஷார்ட்கட்னு சொல்லியிருக்கான். நீங்கள் உங்களோட எக்ஸாபிலிட்டியில் போங்க. எக்ஸாபிலிட்டியில் போயிட்டு அப்படியே நீங்கள் கீழே தட்டிட்டு வாங்க. செட்டிங்கில் போய் எக்ஸாபிலிட்டியில் போயிட்டு அப்படியே நீங்கள் கீழே தட்டிட்டு வந்தீங்கன்னா வோக்கல் ஷார்ட்கட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கான் பாருங்கள் ஸ்பீச்சில். ஸோ இது என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து வாயால் வந்து கமெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட அந்த ஆப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் இதில் வந்து கேமரா வந்து ஒன் கேமரான்னு சொன்னேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா வந்து எனக்கு அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ வந்து நீங்கள் இதில் போய்ட்டு சர்ச் பண்ணலாம். இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம், கண்ட்ரோல் சென்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகணுமா அந்த மாதிரின்னு சொல்லி இதில் நிறைய ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட், ஸ்க்ரோல் டவுன், ஸ்க்ரோல் அப், ஷேக் பண்ணுறது, மேட்ட ஸ்பாட்லைட், மேட்ட டோச், வால்யூம் டவுன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் தந்திருக்கான். ஸோ நான் இதில் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மியூட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு அது என்ன சொன்னால் வந்து ஓப்பன் ஆகணும்னு இருக்குது. இப்போ நான் இதில் வந்து சைலண்ட் மியூட் தானே, அதை சைலண்ட் நான் கொடுக்குறேன். சைலன்ஸ் கொடுத்தோன்னே கொடுத்துட்டு கோவா கொடுத்தேன்னு சொன்னால் அதை சொல்லுது. இப்போ நீங்கள் சைலண்ட் சொல்லி சைலன்ஸ் சொல்லி 3 தரம் வந்து நீங்கள் சொல்லணும். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டேன், ஓகே சரி பட்டன் விழுந்துட்டு நீங்கள் பிள்ளையாக சொன்னீங்கன்னா அதை எடுத்துக்கொள்ளாது. ஸோ சரியாக சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த அதில் சரி பட்டன் விழுந்துட்டு 3 தரம் ஓகே ஆகினோன்னா இந்த மாதிரி கண்டினியூ கேட்கும். கண்டினியூவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அட் ஆயிடும். நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இதில் பாருங்கள் மியூட்னு சொல்லி இருக்குது, அதில் சைலன்ஸ். இப்போ நான் சைலன்ஸ்ன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபோன் வந்து மியூட் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் டிரைவிங் பண்ணிக்கலையோ இதை ஏதாவது வேலை செய்யக்கலையோ வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கல வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக பாசிபிளாக வந்து இருக்கும். இந்த பாருங்கள் இதில் இப்போ மியூட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி செட்டிங் வந்து இதில் தந்திருக்கேன். அடுத்த கண்ட்ரோல் செட்டிங், அடுத்து நாங்கள் பார்க்க போகிற கண்ட்ரோல் செட்டிங். இப்போ உங்களோட கண்ட்ரோல் செட்டிங்கை பொறுத்தவரை இப்போ நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட கண்ட்ரோல் செட்டிங்கில் இருக்கிற அவ்வளவு ஐக்கானும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பாருங்கள். இதில் வந்து இப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதை பாருங்கள் மைனஸ் அடையாளம் ஆகி போட்டிருக்காங்க.
அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஐக்கான் வந்து என்ன மாதிரி வேணும், வட்டமாக வேணுமா இல்லை உங்களோட ஸ்கொயரில் வந்து அதாவது உங்களோட இதில் வந்து பட்டியாக இருக்கிற எல்லா பக்கம் வந்து கேர்வ் இந்த மாதிரி வேணுமா, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையான வந்து நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை கண்ட்ரோலும் வந்து எக்கச்சக்கமாக வந்து தந்திருக்காங்க. நீங்கள் உங்களோட ஆப்ஸை கூட வந்து கண்ட்ரோலில் வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு இம்பார்ட்டண்டான வந்து நீங்கள் உங்களோட கண்ட்ரோல் சென்டர்லேயே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் பாருங்கள் ஹார்ட் அடையாளம் போட்ட மாதிரி இருக்குது. அந்த ஹார்ட் அடையாளம் அது மட்டும் இல்லை, அதோட சேர்த்து ஹார்ட் அடையாளம் கீழே பார்த்திங்கன்னா மியூசிக் அடையாளம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு செக்டராக வந்து உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. நீங்கள் இதுலேயும் போயிட்டு வந்து உங்களுக்கு தேவையான அப்ஸுகள் தேவையான இதுகளை வந்து இந்த அட் கண்ட்ரோல்னு சொல்லி ஆப்ஷன் தந்திருக்காங்க. அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்து ஆட் பண்ணி கொள்ளலாம். இது இப்போ புதுசாக வந்து உங்களுக்கு 18.5 நியூ அப்டேட்டில் வந்து இதை வந்து தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 48 மெகா பிக்சல் கேமரா வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நம்ம சும்மா சாதாரணமாக ஃபோட்டோஸுகளை வந்து எடுத்தோம்னு சொன்னால் 12 மெகா பிக்சல்லாம் வரும். ஸோ அந்த வேலை கேமராவுக்கு போங்க. கேமராவில் போயிட்டு ஃபார்மட் இருக்குது. ஃபார்மட்டில் போயிட்டு இதில் ப்ரோ ரேவ் என்ற இருக்குது அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு இந்த இதில் இருக்க டிக் பண்ணி விடுங்க. டிக் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 48 மெகா பிக்சலாக வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் போயிட்டு ஃபோட்டோஸுகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் இதில் பாருங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதில் போயிட்டு டீட்டெயில்ஸை பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். 48 MBன்னு சொல்லி இருக்குது. அதோட இதோட கெப்பாசிட்டியும் வந்து 14.4 MB. அதாவது அதோட ரிசோலேஷன் வந்து அந்தளவுக்கு வந்து அதோட இது வந்து இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து செட்டிங்கை வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு 12 மெகா பிக்சல்னு சொல்லி தான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து வரும். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது வந்து டோர்ச்சை பொறுத்தவரையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோர்ச் ஐக்கான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல்லே தந்திருக்காங்க. நீங்கள் அதை டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டோர்ச் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகினாலும் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை வந்து என்ன மாதிரி அதாவது என்ன ஏங்கிளில் வந்து உங்களுக்கு தரணுமென்று அதில் காட்டும். நீங்கள் இப்போ நேராக வரணுமென்றால் நேராக செட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இல்லை சைட் எல்லாம் புலனும் அப்படின்ற மாதிரின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே ஃபிங்கரை வந்து ஹோல்டு பண்ணிக்கொண்டு கூட்டி குறைச்சி கொண்டு செஞ்சு பார்க்கலாம், கூட்டி குறைச்சி செஞ்சு பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து இதுவும் வந்து ஒரு புது அப்டேட்டாக வந்து தந்திருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் டிக் பண்ணி விட்டீங்கன்னா ஹோல்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து டோர்ச் வந்து ஆஃப் ஆகிடும். அடுத்ததாக தந்திருக்காங்க பாஸ்வேர்டை பொறுத்தவரையில் வந்து இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் சில பாஸ்வேர்டுலாம் மறந்துருப்பீங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் ஷோ ஆகும். இதில் பாருங்கள் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. அதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட பாஸ்வேர்ட் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் யூஸ் பண்ணி கொள்ளலாம். உங்களோட என்ன வெப்சைட்டுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன், என்ன இமெயிலுக்கு என்ன இது கொடுத்துருக்கேன் எல்லாமே வந்து இதில் இதாகும். அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் எத்தனை வைஃபை யூஸ் பண்ணி இருந்தாலும் அந்த வைஃபையோட டீட்டெயில்ஸும் அதாவது பாஸ்வேர்டும் வந்து இதில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் போகிற இடத்துல வந்து நீங்கள் பலமையாக ரெகுலராக போன இடத்துல வந்து பாஸ்வேர்ட் இப்போ நீங்கள் வேறு ஃபோனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் பாஸ்வேர்டை நீங்கள் பார்த்து மற்ற ஃபோனில் வந்து டைப் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து தந்திருக்கான். அடுத்து வந்து கஸ்டமைஸ் பொறுத்தவரையில் பார்த்தா நீங்கள் உங்களோட டிஸ்பிளே இருக்குது தானே, உங்களோட ஹோம் ஸ்க்ரீனை ஹோல்டு பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் போய்ட்டு பாருங்க கஸ்டமைஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதில் போனீங்கன்னா உங்களோட முன் ஐக்கானுகள் ஃபுல் அப்படியே செட்டாக வந்து மாறக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் லைட், டார்க், ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி நிறைய 4 ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. உங்களுக்கு தேவையான கலர்ஸை வந்து ஐக்கானை வந்து மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான கலர்ஸ் இப்போ ப்ளூவில் வேணுமா, க்ரீனில் வேணுமா, ரெட்டில் வேணுமா, என்ன மாதிரி என்று நீங்கள் அதிலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்ற உங்களோட பின்னுக்கு இருக்க டிஸ்பிளேன்ற கலர் வேணுமென்றாலும் நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். டிஸ்பிளேன்ற கலர் தான் எங்களுக்கு ஐக்கானில் வேணுமென்று சொன்னாலும் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தவங்களோட டிஸ்பிளேன்ற பின்பக்கம் வந்து டார்க்காக இருக்கணுமா, லைட்டாக இருக்கணுமா, எல்லாமே வந்து இந்த கஸ்டமைசேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து நீங்கள் அதில் போய்ட்டு ஈஸியாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்ஸுகள் தேவையில்லைனாலும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை பாருங்கள், நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் மேலே வந்து உங்களுக்கு அட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதெல்லாம் அந்த கஸ்டமைசேஷன் வந்து பண்ணுறது. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் இதை வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலே எடிட் வரும். எடிட்டில் போயிட்டு பாருங்கள். இப்போ இதில் விட்ஜெட் வந்து நீங்கள் புதுசாக வந்து போட போகிறீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான விட்ஜெட் வந்து தந்திருக்காங்க.
ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மெசேஜ் இன்ஸ்டாகிராம் வேணுமா இல்லை க்ளொக் வேணுமா என்ன வேணுமென்றாலும் வந்து நீங்கள் அதில் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எடிட்டில் போய்ட்டு எடிட் பேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க பாருங்கள். அந்த இதுலேயும் வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம், வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கொள்ளலாம். இதுவும் வந்து இப்போ நீங்கள் இப்போ வந்திருக்க 18.5 வந்திருக்க புது அப்டேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்குவேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.